ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான பழத்தை பற்றி தாங்க. அதுதாங்க ட்ராகன் ஃப்ரூட். பேரை கேட்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. பேரில் மட்டும் இல்லைங்க, இதோட நிறம், வடிவம், சுவை எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் இதோட ஆரோக்கிய நன்மைகள் கேட்டிங்கன்னா, இதை கண்டிப்பாக உங்களோட டயட்டில் நீங்கள் சேர்த்துக்குவீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராகன் ஃப்ரூட் தமிழில் இது பித்தாயா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பெரும்பாலும் தென் அமெரிக்கா, தென்கிழக்கு ஆசியா போன்ற இடங்களில் வளர்க்கப்படுது. வெளியில் பிங்க் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும். உள்ளே வெள்ளை அல்லது சிவப்பு காய் போல் இருக்கும். அதில் நிறைய கருப்பு விதைகள் இருக்கும். இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. ட்ராகன் பழத்தில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது சாப்பிட்டா காய்ச்சல், சளி மாதிரியான சின்ன நோய்கள் வராமல் தடுக்கும். செரிமானத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து நம்ம குடலுக்கு நல்ல வேலை செய்யும், மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க உதவுது. ட்ராகன் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உதவுது. இதனால் இதய நோய்கள் வர வாய்ப்பு குறையுது. சரும அழகை மேம்படுத்துது. வைட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம சருமத்தை பிரகாசமாக்கவும், மடிப்புகள், புள்ளிகள் குறையவும் ஹெல்ப் பண்ணுது. இதில் உள்ள பீட்டா கரோட்டின் கண்களுக்கு நல்லது, பார்வை தெளிவாக இருக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடலாம். இது இன்சுலின் அளவை சீராக வைத்துக்கொள்ளவும் உதவுது. இதில் உள்ள இரும்புச்சத்து இரத்தத்தை அதிகரிக்கும், இரத்த சோகையை குறைய வைக்கும். கால்சியம், பாஸ்பரஸ் ரெண்டும் இருப்பதால் எலும்பு, பற்கள் ரெண்டுமே பலமாகும். ட்ராகன் ஃப்ரூட்டில் உள்ள மக்னீசியம் நம்ம நரம்புகளுக்கு நிம்மதி தரும், மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைய வைக்கும். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை எப்படிலாம் சாப்பிட்லான்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நேராக பழத்தை வெட்டி கரண்டியால் சாப்பிடலாம். ஜூஸாக அரைச்சி கூட சாப்பிடலாம். சாலட், ஸ்மூத்தி, தயிரில் கலந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க, இல்லைனா வயிற்று பிரச்சனை வரலாம். சிலருக்கு அலர்ஜி இருந்தால் அறவே தவிர்க்கலாம். அப்புறம் என்ன நண்பர்களே, ஒரு ட்ராகன் பழத்தில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த முறை மார்க்கெட்டுக்கு போனதும் அந்த அழகான பழத்தை மறக்காமல் வாங்கிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறிய முதலீடு, ஆனால் பெரிய பலன் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.